அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில் அசர் தொழுகை இமாம் ஜமாத்தில் தொழுதுவிட்டு மேலும் ஒரு புனிதமான அமல்களில் இங்கே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி சொல்ல வேண்டிய தலைப்பு என்னவென்றால், குடும்ப பொறுப்பு யாரிடம் இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் பேசுகிறோம். குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நியமித்தது ஆண்களை தான். ஆண்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தீனுக்கு கட்டுப்பட்ட ஆண்களாக இருக்கணும். தீன் என்றால் என்னன்னு தெரியணும். முதல்ல குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முக்கிய அவசியம். எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அந்த ஒரு இடத்துல பெண்ணு தெரிஞ்சிருக்கு, ஆண் தெரிஞ்சிருக்கு, ரெண்டுமே மசாயில் தெரிஞ்சிருக்கு. இது ஆண்கள் ஆலிமாவாக இருந்த பெண்களும் சரி, எப்படி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த குடும்ப பொறுப்பு அந்த அமீருன்னு தேர்ந்தெடுக்கிறது ஆண்கள் தான். இது அல்லாஹ் நியமிக்கப்பட்டது. இது மனிதர்களாக நியமிக்கப்பட்டது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், முதல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து எலும்புலேருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். முதல் தவறுக்கு காரணம் அந்த பெண்மணி தான். முதல் தவறுக்கு காரணம் யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான். என்ன, அந்த கனியை சாப்பிட்டா வெட்க உணர்வு உண்டாகும், வெட்க உணர்வுகள் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கனியை சாப்பிட மறுக்க வச்சுருந்தான். ஆனால் இதை தூண்டி விட்டது யார்? ஷைத்தான். ஷைத்தான் எப்படி போய் தூண்டி விட்டான், எந்த ரூபத்தில் தூவி விட்டான் அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதை இப்போ சொல்கிறோம், கேட்டுக்கிறேங்க. சொர்க்கத்து பறவை மயில், பாம்பு முதல்ல காலோடு தான் படைச்சிருந்தோம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. மயிலுக்கு கால் அழகாக தான் இருந்தது. இந்த பாம்பு ஆகப்பட்டது என்ன செஞ்சிருக்கு? ஷைத்தானை தண்டித்த உடனே அவனை வெளியே சொர்க்கத்தை விட்டு வெளியே தான் நிற்கிறான். அதாவது சொர்க்கத்தை விட்டு வெளியேண்டா பறக்க முடியும், எல்லாமே செய்யும். அந்த இதனுடைய வாயில் தான் நிற்கிறான். நரகத்து விளிம்பில் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ இதை எப்படி கொண்டு போகணுன்ற இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழி கெடுக்கணும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே படைச்சிருக்காங்க? சொர்க்கத்தில். அப்போ சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிருக்காங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைச்சிட்டான் அல்லாஹ். ரெண்டு பேரையும் படைச்சாங்க. வச்சுருக்கும் போது இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பாம்பு வாயில் ஷைத்தான் உள்ளே போகிறான். பாம்பு வாயில் உள்ளே போய் மயில் வெளியே பறந்து வரும்போது மயில்கிட்ட சொல்கிறான். மயில்கிட்ட என்ன சொல்கிறான்? என்னை உள்ளே கொண்டு போய் இந்த மரத்தில் விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே அந்த மயில் அந்த பாம்பை காலை கிட்டி கொண்டு போகுது. மயில் அந்த பாம்பை காலை கிட்டி கொண்டுட்டு போய் அந்த மரத்தில் வைக்கிது. அந்த மரத்தில் வச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த மரத்தில் உட்காந்து அந்த பாம்பு வாயில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுது. என்ன பேசுது? இந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டா உனக்கு ஒரு விதமான சக்தி உண்டாகும், ஒரு ஞானம் இருக்கும். பலவிதமான பொய்களை சொல்கிறான். பலவிதமான பொய்களை யார்கிட்ட சொல்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்கிறான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்பலை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கட்டளைக்கு அவங்க முதல்ல மாறு செய்யலை. அப்போது அவங்க என்ன செஞ்சிட்டான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் இதை சொல்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் சொன்ன உடனே என்ன செஞ்சான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கேட்டு ஒரு கனியை கடித்து துப்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட தூக்கி வீசிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி திங்கிறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முழுங்கிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துப்பிட்டாங்க. கடித்ததை துப்பிட்டாங்க. இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இது இந்த படிப்பினைகளுக்காக சொல்ல வரோம். இந்த வரலாறு நம்ம சொல்ல வரல. டைட்டில்ங்கிறது இந்த வரலாறு நம்ம சொல்ல வரல. நம்ம சொல்ல வரக்கூடிய நோக்கம், ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண் இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த ஆண் கரெக்டான ஆளாக இருக்கணும். ஒரு குடிகாரனாவோ வேறு தப்பான பழக்கம் உள்ளவனாவோ இருந்தால் அந்த ஆண்களுக்கு நான் சொல்லப்படலை. ஒரு உண்மையான ஆண் அமீராக்கப்பட்டால் அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா பலவிதமான நஷ்டங்கள், பலவிதமான குழப்பங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஏண்டா, ஆண்கள்கிட்ட குடும்பம் பார்க்கக்கூடியது ஆண்கள். இப்போ சம்பாதிக்கக்கூடியது யார்? ஆண்களா பெண்களா? ஆண்கள். அப்போ அந்த நிர்வாகத்திறன் யார்கிட்ட இருக்கணும்? அவன் எவ்வளோ சம்பாதிக்காரனோ அதுக்கு தக்கன தான் செலவு பண்ண அவனுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணிட்ட 500 ரூபா கொடுத்தா நாளைக்கு அந்த பெண் 500 ரூபா கேட்கக்கூடிய பக்குவத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தா நாளைக்கு அந்த 1000 ரூபா தான் கேட்கும். இது அந்த பெண்ணுடைய இயல்பான குணம். இதை மாற்ற முடியாது. ஏன்டா இவன் நாளைக்கு போய் இல்லை இதுதான் சம்பளம் சம்பாதிச்சான், கம்மியாக சம்பாதிச்சேன்டா ஒத்துக்க மாட்டான், இவன் ஏமாத்திட்டாங்கிற மாதிரி தான் அந்த உள்ளத்தில் அந்த பெண்ணுடைய இருக்கும். அப்போது அந்த நிர்வாகத்திறன் ஆண்கள்கிட்ட இருந்தால், இன்றைக்கி மீன் வாங்குறான்னா நாளைக்கு கறி வாங்கலாம், ஒரு நாள் பருப்பு வாங்குறாங்கன்னா, இந்த திறமையெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த ஆண்கள்கிட்ட தான் அந்த நிர்வாகத்திறன் பண்ண முடியும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது 3 ஆண்களுக்கு கொடுக்கணும். ஆனால் ஆணுக்கு ஒரு சோதனை வந்தால் மனைவி தான் பார்க்கணும், மனைவிக்கு ஒரு சோதனை வந்தால் இது கணவன் தான் பார்க்கணும். இதுதான் கடமை, இதுதான் மார்க்கம். இதைத்தான் மார்க்கம். ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க? முடியாமல் போயிடுச்சு, நல்லா இருக்கிறாங்க, உடலில் ஒரு அங்கம் வந்துருச்சு. உடல் அங்கம்னா உடல் ஊனம்,
நல்லா வேலை பார்த்து நல்லா இருந்தவங்க திடீர்னு உடல் அங்கே வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வியாபாரம் பண்ணி தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பெண்களுக்குன்னு தனியாக ஒரு வியாபார குழு ஆரம்பித்து அதில் வியாபாரம் பண்ணி கணவனை காப்பாற்ற சொல்கிறாங்க. இது மார்க்கத்தில் உண்டு. இது இஸ்லாம் சட்டத்திட்டம் கரெக்டானது, உண்மையானது. இதை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்களுக்கு தான் புரியும், எல்லாத்துக்கும் புரியாது. அப்போது இன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் எப்படி அப்படின்னா எல்லாருமே என் சொந்த பந்தமாக இருக்கட்டும், பிறர் சொந்த பந்தமாக இருக்கட்டும், இதை கேட்கக்கூடிய இது மாதிரி பல வாழ்க்கையில் நடந்திருக்கும். பல ஆண்கள் பாதித்து எந்த ஜமாத்துலேயோ கோர்ட்டுலேயோ போய் நிற்க போகிறதில்லை. ஆனால் ஒரு பெண்ணு போய் நிற்கக்கூடிய இடம் முதல்ல ஜமாத்துங்கிறது தலாக்குன்னு சொன்னால் அப்படியே அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கக்கூடிய இடம். இது இந்த தலாக்குங்கிற ஒரு ஆகுமானப்பட்டது தான். ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசி எங்கே நடுங்கும்? இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கும். இந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு சின்ன விஷயம் குடும்பத்தில் அது என்ன ஆகுது, தீப்பொறி மாதிரி பறக்குது. தீப்பொறி மாதிரி பறந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் குடும்பத்தையே பாழாக்கி கணவனா மனைவியா ஈகோ, உங்கள் குடும்பமா எங்கள் குடும்பமா. அதான் ஒரு ஹதீஸ் ஒரு பெரியவங்க சொன்னாங்க, சைத்தான் எல்லாத்தையும் வெளியெடுக்க விட்றான், எல்லா சைத்தானையும் வெளி கொடுக்க தலைமை சைத்தான் விட்றான். அந்த தலைமை சைத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் எல்லா சைத்தானும் வந்து சொல்கிறாங்க, நீ வழி கெடுத்துட்டியா, நீ என்ன செஞ்ச, நான் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை முட்டி விட்டேன், நீ என்ன செஞ்ச, நான் அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை முட்டி விட்டேன், நீ என்ன செஞ்ச, நண்பருக்குள்ளே சண்டை முட்டி விட்டேன், நீ என்ன செஞ்ச, கடைகளில் வியாபாரத்தில் சண்டை முட்டி விட்டேன். கடைசியில் ஒரு குட்டி சைத்தான் சொல்கிறான், நீ என்ன செஞ்ச, நான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை முட்டி விட்டேன். அப்போ அவனை தூக்கி மடியில் வச்சுட்டு சொல்கிறான், இதை செய்யுங்க முதல்ல எல்லாரும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை முட்டி விட்டால் அந்த கணவனும் மனைவி என்ன செய்யும், பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சால் இவனும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது, அவளும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது. இவன் குடும்பமும் அவமானப்படும், அவன் குடும்பமும் அவப்படும். பலவிதமான குழப்பத்துக்கு காரணம் யார், நம்ம விட்டு கொடுக்க போவதனால. அதை விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது நல்லா ஒரு தெரிஞ்சுக்கிறேங்க. எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறான்னு ஆண்கள் அடிபணிஞ்சு போகிறதுன்றா தப்பு கிடையாது. ஒரு பெண்ணை அடிபணிஞ்சு போகணும், ஆனால் போகலை. ஆனால் ஒரு ஆண் அடிபணிஞ்சு போகிறான், அது தப்பே கிடையாது. ஏன்டா தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்துக்காக அடிபணிஞ்சு போகிறான். ஆனால் அதை ஏற்றுக்கிற முடியலை, கடைசி வரைக்கும் அவன் அடிபணிஞ்சு போகிறான். அவள் அவதூறு பேசுகிறான், என்ன பேசுனாலும் அவன் மன்னிக்கிறான். யாருக்கா, அல்லாவுக்கா. அப்போ அவன் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இது உண்மை ஹக்கு. அப்போ நீங்கள் என் சகோதரிகளாக இருக்கட்டும், கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் பொறுமையாக போங்க, மனைவி ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க கணவன் பொறுமையாக போங்க. ஒரு இடத்துக்கு போவாதேண்டா போவாத. மகரமான ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் இருக்கிறது தப்பு. மகரம்டா என்ன, அவங்களுக்கு தேவையில்லாத அந்நிய ஆண்கள். இப்போ ஜமாத்தில் சொல்லுவாங்க, அந்நிய ஆண்களில் பார்க்குறதே தப்பு. அவன் தப்லீக் ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க. அவங்க மனைவி வெளியே கூட வர மாட்டாங்க. பேணுதலாக பாத்திமா ரலியல்லாஹு எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை தான் ஜமாத்துடைய வாழ்க்கை. ஆனால் இந்த சொந்த பந்தம் அப்படிங்கிற இதில் நம்ம கூடி வாழ்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டும் போது என்ன ஆகும், சந்தேகத்தை உள்ளத்தில் போடுவான் சைத்தான். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா இடத்துல துவா செய்யுங்க. நல்லவர்களாக வாழ அல்லா இடத்துல துவா செய்யுங்க. சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ அல்லா இடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹ் தரக்கூடியவன், எதையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லா இடத்துல மன்னிப்பு கேளுங்க, தௌபா செய்யுங்க. நம்ம செய்யக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹுக்காக தவிர வேறு யாருக்காகவும் இல்லை. அல்லாஹ் நன்மை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் அரபல் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வஅத்தூபு சுபஹான ரப்பிக ரப்பி இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாம் அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.